துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் 6ஆம் இடத்தில் இருந்தால் கூட அவர் சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். சனி பகவான் உங்களுடைய 5ஆம் இடத்துல இருக்கார். உங்களுடைய வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். யாரெல்லாம் நீங்கள் மாத சம்பளம் வாங்குறீங்க, உடல் உழைப்பு சார்ந்த வேலையில் இருக்கீங்க, குறிப்பாக நீங்கள் ப்ரைவேட் செக்டரில் இருக்கீங்க, கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கீங்க, எனி அதர் அஃபிலியேட்டட் கன்சர்னில் இருக்கிறவங்கெல்லாம் உங்களுடைய ஜாபில், கரியரில், ப்ரொஃபஷனலில் கான்சன்ட்ரேட். இது எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வர வேண்டிய காலம் அல்லது வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்பு, அல்லது வேலையில் நீங்கள் ஒரு லாங் லீவ் போடுவதற்கான சூழ்நிலைகள், வேலையை பற்றி இனம் தெரியாத பயம், பீதி, ஒரு குழப்பம் ஏற்படுவதற்கான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய பணம் பொருள் மொத்தமாக மாட்டிக்கொள்ளும் அல்லது முடங்கி கொள்ளும். அது வராத பணம் இல்லை, வரும், எப்போ வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லாத காலங்கள். அதனால் அது விஷயத்தில் கவனமாக இருக்கணும். குறிப்பாக இந்த வாரத்தில் உங்கள் கையில் யாருடைய பணமாவது கையில் ரொட்டேஷனில் இருக்கும். பணத்துக்கு உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, அது இருக்குங்களா யாருக்கும் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. கொடுத்தால் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு. இந்த வாரத்தில் புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம். எல்லாமே நன்மையாக நடக்கிற மாதிரி ஒரு தோற்றம் எதுவும் நடக்காது. உறவுகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனை இருக்குது. அவசரம் அவசியம் இருந்தாலே ட்ராவல் அவாய்ட் பண்ணுங்கள். தேவையில்லாத மனக்குழப்பங்கள் உங்களுக்கு வேண்டாம். உங்களுடைய ஹையர் எஜுகேஷனில் பிரேக் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்பாவுடைய அன்பு, ஆதரவு கிடைப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானங்கள் இருக்கீங்களோ நல்ல ஒரு ஏற்றம் இருந்துக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு நட்பு வட்டாரம், அதனால் நமக்கு நன்மை, அதனால் பிரச்சனை, ரெண்டுமே இந்த வாரம் கலந்து இருக்குது. இது எல்லாமே மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது பிஸ்னஸ் சுமார் தான். ஆக வேலை, தொழில் ரெண்டுமே சுமாராக தான் இருக்குது. ஸோ உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க, வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டமடைவீங்க. யாரெல்லாம் 2 பிஸ்னஸ் பண்ணுறீங்க, 2 இடத்துல பண்ணுறீங்களோ கவனம். இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் விநாயகரை தரிசனம் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, இந்த வாரம் நீங்கள் பைரவருடைய வழிபாடை அதிகப்படுத்துங்க.